ஒரு பக்தருக்கும் ஒரு ஆசை இருக்கும். காசி விஸ்வநாதர் சுவாமியை தரிசனம் பண்ணோம், அவரோட ஆசீர்வாதம் வாங்கிக்கணும், பவித்திரமான கங்கா ஆரத்தியை நாமும் பார்க்கணும், அதே மாதிரி அந்த ஸ்பிரிச்சுவலான அந்த சக்தியை நமக்குள்ள அனுபவம் பண்ணணுங்கிற ஆசை இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்து தர்மத்தில் கயாவில் போய் பித்ருக்களுக்கு யார் ஒருத்தர் பிண்டதானம் பண்ணுறாளோ அவாவுக்கு நிரந்தரமான சாந்தி அமைதி கிடைக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கு. சாஸ்திரத்தில் என்ன சொல்கிறான்னா, யார் இந்த யாத்திரையை முடிக்கிறாளோ அவள் உண்மையிலேயே புண்ணியம் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லப்படுறா. தற்பொழுது இந்த சஃபாரியோ அப்படிங்கிற ஒரு அமைப்பு உங்களை இந்த பவித்திரமான யாத்திரைக்கு ஒரு தன்னை பயன்படுத்திண்டு அவள் நம்மளை அழிச்சுன்னு போகிறா. இந்த அதிசயமான காஷி கயா போகக்கூடிய இதை ஒரு பேக்கேஜாக பண்ணித்தரா. நமக்கு முழுமையான கண்ணோட்டத்தில் கயாவில் பிண்டதானம் செய்து தரோம். எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற முக்கியமான கோவில்கள் இருக்கோ, தீர்த்த ஸ்தலங்கள் இருக்கோ, அனுஷ்டானங்கள் இருக்கோ, இது எல்லாத்தையும் செய்து தரோம். பக்தி பரம்பரை அதே நேரத்தில் பொறுமையாகவும் நிதானமாகவும் நாங்கள் ஒரே பேக்கேஜில் இதெல்லாம் பண்ணித்தரோம்.